இப்ப வந்து இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் அது தாக்கப்பட்டாலும் அது ஒரு பெரிய பறந்து உலகத்தில் 16வது 17வது பெரிய நாடு, 17வது பெரிய நாடு. ஆசியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6வது பெரிய நாடு. அப்போ ஒரு சின்ன பரப்பு, இஸ்ரேல் மாதிரி ஒரு சின்ன பரப்பு கிடையாது அதை பணிய வைக்கிறதுக்கு. எந்த மூலையிலும் இருந்து அதனால ஆயுதங்களை தயாரிக்க முடியுன்ற மாதிரி இருக்கிற ஒரு நிலப்பரப்பு கொண்ட நாடு. அதை வந்து இவங்க வந்து மிக எளிதாக கணக்கு பண்ணி இப்போ ஒரு போராட்டங்கள் நடந்தது இல்ல, அதனால வந்து வெறும் அந்த தலைமையை மட்டும் நம்ம காலி பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்களா என்னவோன்னு தெரியல. இப்ப மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானுடைய தாக்குதல் வந்து இவங்களால கணிக்க முடியல, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட தாக்குதல் 11வது நாள் தாக்குதல் வளைகுடா நாடுகள்ல அமெரிக்க கடல் படை தளங்கள் எங்க இருக்கு அங்கெல்லாம் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. பக்ரைன் மாதிரி இடங்கள்ல, குவைத் இடங்கள்லாம் ஈரானுடைய ட்ரோன்கள் வந்து தாக்கியிருக்கு, ஏவுகணைகள் தாக்கியிருக்கு. அதனால இன்னும் இது வந்து ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு முடிவுக்கு அவரு சொல்றாரு, ஈரான் என் கையில தான் இருக்கு போற நிறுத்துறது. நீ ஈரான் சொல்லுது எங்க கையில தான் இருக்கு. நீ அதனால இன்னும் கூட ஈரான் வந்து ஒரு சக்தியா தான் நாங்க இருக்கு. அதனால வந்து அதை மாற்று கருத்து இல்லை. இப்ப என்னன்னா அந்த உலக நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படுது. அப்போ ஒரு ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு ரெண்டு தரப்புக்குமே ப்ரெஷர் போகுது. அதனால வந்து நான் நினைக்கிறேன் விரைவில் இதுக்கு ஒரு முடிவு வரும்னு தான் நினைக்கிறேன்.